ஒரு புது முயற்சியா ஏதோ நம்ம மட்டும் படம் நல்லா இருக்கு படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதோட மட்டும் நிக்காம ஆடியன்ஸும் படம் எப்படி இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும். தியேட்டர்ல இருந்து சுட சுட அப்படியே படத்தை பார்த்துட்டு வெளியில வரவங்க கிட்ட படம் நல்லா இருந்தா படம் நல்லா இருக்குன்னு உத்வேகத்தோட அவங்க பாராட்டுறதையும், படம் நல்லா இல்லைன்னா படம் நல்லா இல்லைன்னு அவங்க ரொம்ப கிரியேட்டிவா கழுவி ஊத்துவாங்க. அதையும் ஒரு படம் வந்துச்சுன்னா 10ல் 5 பேருக்கு அந்த படம் பிடிக்கலாம், 5 பேருக்கு அந்த படம் பிடிக்காம கூட போகலாம். ஒவ்வொருத்தரோட தனிநபர் அனுபவத்தை, அவங்களோட பர்சனல் அனுபவத்தை பொறுத்தும், அவர்களோட எதிர்பார்ப்பு அந்த படத்துல என்ன இருந்துச்சு அப்படிங்கறத பொறுத்தும், அவர்களோட வயசு, ஆனா பொண்ணா, அவன் லவ் பண்றவனா, அவன் கல்யாணம் பண்ணவனா, குழந்தை இருக்குதா, இல்ல அவங்க தாத்தாவா பாட்டியான்னு அவங்கவங்க ஃபேமிலியில எந்தெந்த பொசிஷன்ல இருக்கிறாங்களோ அதை பொறுத்து கூட அவர்களோட விருப்பம் ஒரு படத்தை பத்தி மாறுபடலாம். குழந்தைக்கு பிடிக்கிற படம் பெரியவங்களுக்கு பிடிக்காம போகலாம், பெரியவங்களுக்கு பிடிச்ச படம் டீனேஜ் பசங்களுக்கு பிடிக்காம போகலாம். இப்படி பலதரப்பட்ட எல்லா பேரையும் இன்டர்வியூ பண்ணி படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அவங்க மூலமா கொஞ்சம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு பாக்குறோம். பாப்போம் ஒர்க் அவுட் ஆதா இல்லையாங்கிறத பாப்போம். எப்பவும் போல வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எல்லாமே படமே பிடிச்சது தல. படம் நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் காமெடி அங்கங்க இருக்கு, பட் நல்லா இருக்கு. நல்லா சந்திரமுகி நல்லா இருக்கு, காமெடி நல்லா இருக்கு, ஃபேமிலி ஸ்டோரி நல்லா இருக்கு. சூர்யா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, மாமாவா நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஃபேமிலியில இருந்தா நல்லா இருக்கும். எல்லா ஃபேமிலிலயும் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது, சென்டிமெண்டா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஃபேமிலி மூவியா இருந்துச்சு. மாமா மாப்பிள்ள ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். இப்படிதான் இருக்கணும், இப்படி நடக்கணும், அக்கா பிள்ளைய எடுத்து வளர்த்தா எப்படி நடக்கணும்ன்ற முறையை தான் அதுல காட்டுறாங்க. இந்த காலத்துல யார் அந்த மாதிரி இருக்கா? கண்டிப்பா இருக்கிறாங்க, நம்புவாங்க. மாமா இல்லாம எதுவுமே இல்லைன்ட்டாங்க. அந்த பையன் நிரூபிச்சிருக்கிறான். அந்த மாமா தான் அந்த பாசம். ஆமா, மாமா ரொம்ப முக்கியன்ற அந்த சீன்லாம் எனக்கு பயங்கரமா பிடிச்சிருந்தது. ஹார்ட் டச்சா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. அதை சொல்லவே முடியாது. அந்த படத்தை இன்னொரு வாட்டி பார்க்கலான்னு எனக்கு தோணுது. ஃபேமிலி படம் ப்ரோ, சூப்பரா இருக்கு. நான் ரொம்ப நாள் கழிச்சு எங்க ஃபேமிலியோட வந்து பார்க்குறேன் இந்த படத்தை. எங்க வீட்டுல சும்மாலாம் கூப்பிட்டா வரவே மாட்டாங்க. இப்பதான் எல்லாருமே ஃபேமிலியா வாங்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்த படம் இது. நல்லா இருக்கு படம், செம்மையா இருந்தது. நம்பர் 1 அந்த ஃபேமிலியில வந்துட்டு மாமன் முறையில இப்படிதான் இருக்கணும், மாமன் தாய் மாமன் எப்படி இருக்கணும் அப்படின்றத எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபேமிலியில எல்லாமே எல்லாம் நம்பர் 1. ஃபேமிலி குடும்பத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே ஃபுல் லைஃப், ரியல் லைஃப் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி எல்லாம் அந்த படத்தை பார்த்தா எல்லாம் சூப்பராக இருக்கும். கண்ணில் இருந்து தண்ணி நிறைய வந்துட்டே இருந்தது. எல்லாமே நமக்கு நடந்தது மாதிரியே இந்த படத்தில் இருந்தது. ஆமாம், கனெக்டிங் ஃபுல்லாக நான் அப்படியே கண்ணில் கலங்கிட்டு தான் இருந்தது. மொத்தம் எல்லாமே எதுவுமே மிஸ் ஆகலை. எல்லாமே நல்ல சீன், எல்லாமே சூப்பர் தான். இல்லை எதுவுமே கிடையாது, எல்லாம் சூப்பர். படம் சூப்பர்மா. தாய் மாமா நடிப்பு நல்லா இருக்குமா, அவங்க அக்கா நடிப்பு நல்லா இருக்கு, அந்த குட்டி பையன் நடிப்பு நல்லா இருக்கு. இந்த காலத்துல இல்லை, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்காங்க. ஓ ஆமாம்மா, என் பிள்ளை என் பொண்ணு இதே மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்குதுப்பா, நல்ல ஸ்டோரி, நல்ல குடும்பத்து படம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இது லட்டுவும் அவங்க மாமா இது கேரக்டர் வேற லெவல் நல்லா இருக்கு. புரியல, தாய் மாமா கான்செப்ட். ஆமா, அது ரொம்ப கொஞ்சம் ஹார்ட்டை ரொம்ப டச் பண்ணிட்டு. ஆமா, சூப்பரா இருந்துச்சு. புரியல, தாய் மாமா லைஃபை மிஸ் பண்றேன். எனக்கு தாய் மாமா இல்ல, பட் அது ரொம்ப மிஸ் பண்றேன். ஆமா, தாய் மாமா இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு தோணுச்சு. இந்த படம் பார்த்தோன்னா தாய் மாமா இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு, அதே மாதிரி கதை நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அதே மாதிரி ஃபீலிங் இதுவும் வந்து பார்க்கலாம். அந்த இது நல்லா த்ரில்லா, காமெடியாவும் நல்லா இருக்கு, த்ரில்லாவும் நல்லா இருக்கு. அக்கா பசங்களை விட்டு தரக்கூடாது, அதே மாதிரி மனைவியும் விட்டு தரக்கூடாதுன்ற கேரக்டர் அதோட நல்லா இருந்தது. எனக்கு 1க்கு 2 இருக்காங்க. இங்கதான் இருக்காங்க. எங்க மாமா எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி என்னையும் நல்லா பாசமாக தான் பார்த்துக்கு ரொம்ப பிடிச்சது. அக்காவோட பையனை விட்டு தரக்கூடாது என்ற சிந்தை ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படமே நல்லா இருந்தது. இந்த படத்துக்காகவே வந்து திருப்பி கூட வந்து பார்க்கலாம்.
போரான அதுவும் நல்ல த்ரில்லாக இருந்தது, அதுக்கு அப்புறம் வந்ததும் நல்ல த்ரில்லாக தான் இருந்தது. அதாவது தாய்மாமா எமோஷன்ஸ் கேரக்டர், அதுக்கப்புறம் அங்கே லவ், ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட லவ் எல்லாம் அவர் காமெடியாக இருந்து பார்த்தது. இது வந்து வேற மாதிரி இருக்கு, எமோஷன்ஸ் ஃபுல்லாகவே எமோஷன்ஸாக பார்த்தது. நான் காமெடி நினச்சி தான் வந்திருந்தேன், இங்கே எமோஷனான்னு பார்த்தோன்னே ரொம்ப இதுவாச்சு. ரொம்ப பிடிச்ச சீனா சொல்லலாமான்னு தெரியலையே, படம் இது சொல்லலாம் வேண்டாம், நான் சொல்ல விரும்பல. நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுல ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கான ஒரு இது காமிச்சிருக்காங்க, அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எமோஷனலா அவரும் அழுதுறாரு, நம்மளையும் அழ வச்சிடுறாரு, நல்லா இருக்கு மூவி. வருத்தப்படுற அளவுக்கு எடுத்திருக்காங்க, சூப்பரா நல்லா இருக்கு படம். அவருக்கு கடைசியில் ஒரு பையன் பிறப்பான், அது அவங்க பார்க்க விட மாட்டாங்க. என் பையனை என்ன தூக்க முடியல சொல்லிட்டு அழுவார். அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு, எல்லாருமே அழுதுட்டாங்க படத்துக்கு. நல்லா இருந்துச்சு படம். சூரியோட பெஸ்ட் மூவினே சொல்லலாம் இந்த வருஷத்தில். நல்லா இருக்கு படம். ஆரம்பத்துலேயும் ஒரு ஃபேமிலி கதை தான், நார்மலான நடக்கிற ஃபேமிலி தான். இது ஃபுல்லாக எமோஷ்னலாக காட்டியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக எமோஷ்னல் தான். நல்லா இருக்கு படம். அவ்வளோலாம் இல்லை, இப்போ ஜென்ரேஷனுக்கு எப்படியோ அப்படி காமிச்சிருக்காங்க. 2K கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், கிரிஞ்சாலாம் எதுவும் கிடையாது, நார்மலாக எல்லாருமே பிடிக்கிற மாதிரி தான் எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எங்கள் மாமா இருக்காரு, ஆனால் இந்த மாதிரி பாசமாக எல்லாம் கூட இருந்து அந்த மாதிரி இந்த மாமா யாரும் கிடைக்க மாட்டாங்க. படத்தில் தான் நடக்கும் போல, இது நேரில் நடக்காது. அதனால் நல்லா இருக்கு. இருக்கு ப்ரோ, இந்த மாதிரி ஒரு அக்கா இல்லையே மாமா இல்லையே அப்படின்னு நம்மளுக்கு எமோஷனல் அவருக்கு டச் ஆயிருக்கு. சூப்பராக இருக்கு படம். அது படம் நல்லா ஃபேமிலி படம். மாமா தாய் மாமனுங்க எப்படி இருக்கணும், அந்த இது நல்ல படம், நல்லா ஓடும். அப்படிதான் இருக்கணும், தாய் மாமனுங்கன்னா விட்டு கொடுக்க கூடாது எதுலையும், அப்படி இருக்கணும். இருக்கலன்னா தாய் மாமனுங்க அப்படி இருக்கணும்னு தான் எல்லாரையும் வேண்டிக்கிறோம். ஆனால் இருக்கணும், அது மாதிரி படம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். இல்லை எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு இன்னும் கூட போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது, ஒரு அழுகையாக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபஸ்ட்லேருந்தே போரிங்கே கிடையாது, நல்லா தான் இருக்குது. அந்த பாசம், எனக்கு பாசம்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏற்ற படமாக எனக்கு பிடிச்சிருக்குது. எப்படி பிடிக்குமோ யாருக்கு தெரியல. அது அந்த ஃபேமிலி, அந்த ஒரு மாமா, அந்த நாத்தனார் குடும்பம், அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கும். கேட்டீங்கல்ல, பாத்தீங்கல்ல எப்படி ஒவ்வொருத்தரும் படத்தை பத்தி புட்டு வச்சாங்கன்னு பாத்தீங்கல்ல. இவங்க எல்லாம் படத்தை பாத்துட்டாங்க, நீங்களும் போய் ஒரு கால் இந்த படத்தை தியேட்டர்ல பாத்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து இதே வீடியோல கீழே கமெண்ட்ல அந்த படத்துக்கு 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க, எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மத்தவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் படம் ஒர்த்தா இல்லையான்னு. வேற ஒரு நல்ல படத்தோட பப்ளிக் ரிவ்யூவோட பொதுமக்களோட விமர்சனத்தோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை காத்துருங்க.